என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா? என் படங்கள் பேரன்பு இல்லையா? நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டருக்கு போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ண நினைக்கல. நான் கமல் சார்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ரஜினி சாருக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சிது. நான் சொல்லாமல் வந்துட்டேன். படங்களை நேசிப்பவன் இல்லையா? படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையை நேசிப்பவன் ஐயா. எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசமா இருக்குன்னு சொல்லிட்டு. பிசாசு 2ல என் குழந்தை ஆண்ட்ரியா அவர்கிட்ட கதை சொன்னேன். அதில் ஒரு தாய்க்குள்ள பேய் சொன்ன. அந்த பேய் நிறைய விரசமா இருக்கிறா. அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவைம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் அந்த கதையை கேட்டு சொன்னான், நடிக்கிறான் ஐயா. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரி அனுப்பினேன். நானும் உள்ள இருக்கேன். அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ், அவள் மிகச்சிறந்த ஆளுமை. அவள் என்ன பண்ணா, என் நம்பிக்கையில், என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது. நான் வீட்டு வெளியே போயிட்டு சிலிப் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டேன். அவள் ஃபோன் பண்ண, எங்கே சார் இருக்கீங்க கேட்டான். நான் சொன்னேன், அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம். நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பர்டர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா? ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா, போஸ்டரில் காட்டினேன்னா, அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா, விரசமதமாக பார்ப்பாங்க? அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். 2 வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது. அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றிமாறன் உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணான், இந்த இரவு முழுவதும் என்னால் பேச முடியாது, நான் காலையில் போன்ற மிஸ்கேன் அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தைக்கு, அந்த ஆண்ட்ரியா, ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கோம். அந்த படம் ஓடாமல் இருக்கு. நான் சினிமாவை நேசிப்பவன். சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்கள் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடையாது. நான் ஓனாயாட்டுக்குட்டி பண்ணேன். அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை, உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு. 10 நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க. அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன், ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரக்கான்னு கூப்பிட்டு போனார். ஒரு பெரிய ரூமுக்கு போனேன் ஐயா. அவன் நண்பன், 20 பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ள. 75 லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன், இந்த படம் நல்ல படம், ஒரு 2 ரூபா கொடுங்க. எனக்கு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, 20 தடியர்களை உள்ளே வைத்து என்னை விரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. 75 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் அந்த சேனலில் இது வரைக்கும் 80 வாட்டி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த செக் எடுத்தாந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டு சொன்னேன், ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ வறுமையான குடும்பத்தில் வந்தேன். நான் கஷ்டப்பட்டு திரும்பி வரேன். நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நடிச்சிருக்கேன். ஏன்னா அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எனக்கு துரோகம் செஞ்சாங்க அந்த மனுஷன். அவன் ஒரு பெரிய டாக்டர் இருக்கான். ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமாக பேச முடியும்? பேசுறது ரீசனா? பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழாவில் வந்து அந்த விழாவில் நான் கூடி நிற்கிறோம். எதுக்கு நான் கொட்டுக்கலைக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன். அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறது அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது. எனக்கு அவ்வளோ புத்தகம், 40 வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. 40 வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கு. அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு. மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டீங்க. உதிரிப்புக்குள்ள ஒரு சீன் வரும், கடைசி சீனு. அதில் வந்து அந்த மோசமான மனிதன், அந்த ஈவில்
அவன் கடைசியில் சொல்லுவான், அந்த ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நீ சாப்பிடாமாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன், உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன், அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன். நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி.